எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹரிபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சரி, ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் டைம்லேயும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவுமே நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 கப்பு வந்து உளுந்து போட்டோம்னா ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். உள்ளே சேர்த்தாச்சு உளுந்த. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த உளுந்து வந்து நல்லா பூ போல் வெந்து வரும். இப்போ வந்து நான் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு எல்லாமே சூப்பராக அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மாவு மாதிரி வெந்திருக்கணும் நம்ம நசுக்கி பார்க்கும்போது. இப்போ இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற அந்த உளுத்தம்பருப்பை இதை உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி அதில் இருக்க தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் மாவு அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. கடாயில் வந்து எண்ணெயோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. வெறுமனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து உளுந்து மாவு அரைச்சி கெட்டியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்து கொஞ்சம் வந்து திக்கனாகி வரும். திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இனிப்பு சுவைக்காக நான் வந்து பொடிச்ச வெல்லத்தை ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தூசி இல்லாத வெல்லமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிலாம் சேர்க்கலை, ஸோ டைரெக்டாக சேர்க்குறோம். அதனால் தூசி இல்லாத வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. ஒயிட் கலரில் இருந்து லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் வந்து நம்ம 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததும் இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாதாம், ஏலக்காய், சர்க்கரை இது 3 சேர்த்து பொடி பண்ண பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும், சுக்குப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பொடி எதுவுமே வந்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கட்டி பிடிச்சிச்சுன்னா அங்கங்கே வந்து சாப்பிடும்போது ஓரமாக வந்து ஒதுங்கி நின்றுடும். ஸோ அதனால் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திக்காகி வந்ததும் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் தேங்காய் பால் கெட்டியான பால் வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 செகண்ட் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு உளுந்து பால் ரெசிபி நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த உளுந்து பாலை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் பெண்களுமே இதை வந்து குடிக்கலாம். ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த சத்து மிகுந்த இந்த உளுந்து பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.